ஓகேங்க. இப்போ லேண்ட் டென்யூர் சிஸ்டமை பற்றி பார்க்கலாம். இதில் வந்து 3 டைப்ஸாக இருக்குது. என்னென்ன அப்படின்னா, முதல்ல ஜமீன்தாரி சிஸ்டம், இனாம்தாரி சிஸ்டம், ரைத்வாரி சிஸ்டம். இந்த ஜமீன்தாரி சிஸ்டம் தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஒரு ஓவர்வியூ மாதிரி தரேன், என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு. முதல்ல ஜமீன்தாரி சிஸ்டம்னா என்ன, அதோட ஹிஸ்ட்ரி பேக்ரவுண்ட், அதாவது ஹிந்து பீரியடில் எப்படி இருந்தது, முஸ்லீம் பீரியடில் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் பீரியடில் எப்படி இருந்தது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் அப்படின்னு இதை மாற்றினாங்க. அதாவது ஜமீன்தாரி சிஸ்டமை பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் அப்படின்னு மாற்றினாங்க. அப்படின்னா என்ன, அதோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ்லாம் என்ன, அதுக்கப்புறமேட்டு பிரிட்டிஷர்ஸ் வந்து போர்ட் ஆஃப் ரெவென்யூ அப்படின்னு ஒன்று அந்த போர்ட் ஆஃப் ரெவென்யூ சில சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்தாங்க பிரிட்டிஷ் பீரியடில், அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ஆஃப் ஜமீன்தார். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்துட்டு ஜமீன்தாரி சிஸ்டமை ஏன் அபாலிஷ் பண்ணாங்க அண்ட் அதை அபாலிஷ் பண்ணி என்ன ஆக்ட் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றிலாம் வந்துட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜமீன்தாரினா என்ன. இந்த ஜமீன்தாரி அப்படிங்கிறத ரெண்டாக பிரிக்கலாம். ஜமீன்தாரி, ஜமீன்னா லேண்டுன்னு அர்த்தம், தாரின்னா லார்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ லேண்ட்லார்ட். இப்போ இந்த லேண்ட்லார்ட் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கும் பீப்புளுக்கும் ஒரு இன்டர்மீடியேட்டாக அவர் வந்து செயல்படுவார். இவருக்கு வந்து 2 ரைட் இருக்கும். என்ன அப்படின்னா, முதல்ல ஒரு லேண்ட் இருக்குன்னா அதோட ஓனர்ஷிப் ரைட்டு இவர்கிட்ட தான் இருந்திருக்கு. அண்ட் அதுக்கப்புறமேட்டு அந்த லேண்ட்லேருந்து வர ரெவன்யூவை கலெக்ட் பண்ணுறதுக்கான ரைட்டும் இந்த ஜமீன்தாரிகிட்ட தான் இருந்திருக்கு. அதனால தான் இதை வந்து ஜமீன்தாரி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதோட ஹிஸ்ட்ரின்னு பார்த்தோன்னா 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. முதல்ல ஹிந்து பீரியடில் எப்படி இருந்தது, நெக்ஸ்ட்டு முஸ்லீம் பீரியடில் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் பீரியடில் எப்படி இருந்தது. இதை வந்து 3ஆக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹிந்து பீரியட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, முதல்ல ஜமீன்தாரி அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. ஒரு வில்லேஜ் ஆஃபீஸர் அப்படின்னு ஒருத்தவங்களை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து இந்த ரெவன்யூ கலெக்ட் பண்ணி கிங்குக்கு கீழே ஒரு பர்சன் இருப்பார், அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவார். அந்த பர்சன் என்ன பண்ணுவார்னா டேரெக்டாக கிங்கு கிட்ட போய் கொடுத்துருவார். ஸோ இப்படி தான் வந்து ஹிந்து பீரியடில் வந்து இருந்திருக்கு. ஜமீன்தார் அப்படின்னு ஒருத்தவங்க எக்ஸிஸ்டே ஆகலை. நெக்ஸ்ட்டு முஸ்லீம் பீரியடுன்னு பார்த்தா அப்போ தான் முஸ்லீம்ஸ் வந்து என்ட்ரு ஆகிறாங்க இந்தியாவுக்குள்ளே. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப புதுசாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த ரெவன்யூ கலெக்ட் பண்ணுறதுக்கு ஜமீன்தார்ஸ் அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜமீன்தாரை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுலேயே வந்து 2 விதமாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று ஹில் ஜமீன்தார், இன்னொன்று ஜமீன்தார் ஆஃப் பிளைன்ஸு. ஹில் ஜமீன்தார் ஆஃப் பிளைன்ஸ் 2 பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா டேக்ஸ் கலெக்ட் பண்ணி கொண்டு போய் முஸ்லீம் கிங்கு கிட்ட தருவாங்க. ஆனால் ஹில் ஜமீன்தாருக்கு வந்துட்டு ப்ரொப்ரைட்ரி ரைட்ஸ் வந்துட்டு கொடுத்துருந்தோம். அதாவது சொத்தில் வந்துட்டு வாரிசு உரிமை வந்து தந்திருந்தாங்க. ஆனால் ஜமீன்தார் ஆஃப் பிளைன்ஸில் வந்துட்டு இந்த உரிமையை வந்து அவங்க தரல. நெக்ஸ்ட்டு வந்து பிரிட்டிஷ் பீரியடில் வந்துட்டு லார்ட் கார்ன்வாலிஸ் அவர் தான் வந்து இந்த ஜமீன்தாரி சிஸ்டமை இந்தியாவில் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணார். எங்கே அப்படின்னா பெங்கால் பிரசிடென்சியில் தான் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு இன் 1793. அப்போ வந்து சிராஜுத்தௌலாட்ட இருந்து கேப்சர் பண்ணப்பட்டு பெங்காலில் வந்துட்டு இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்திருக்காரு. அதாவது அப்போ வந்து முஸ்லீம் கிங்காக சிராஜுத்தௌலா தான் வந்துட்டு ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தார். அவங்கக்கிட்ட இருந்து பெங்காலை கேப்சர் பண்ண பிரிட்டிஷு இந்த சிஸ்டமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 1799 மெட்ராஸ் பிரசிடென்சியில் வந்துட்டு இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி பெங்கால் பிரசிடென்சியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் ஆனனால அந்த கைடன்ஸை எடுத்துக்கிட்டு மெட்ராஸ் பிரசிடென்சிலையும் வந்துட்டு இந்த ஜமீன்தாரி சிஸ்டம் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதை வந்து பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டு சம் ஆஃப் மணியை கொடுத்துட்டு அந்த ப்ரொப்ரைட்ரி ரைட்ஸ், அந்த ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை வந்து ஜமீன்தார்ஸ் வாங்கிக்கிறது, அதுதான் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்லாம் என்னென்ன அப்படின்னா, முதல்ல ப்ரொப்ரைட்ரி ரைட்ஸ், அதாவது ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் கிடைக்கிது. பர்பச்சுவல் சக்சஷன் ரைட், அதாவது வம்சாவளியாக உங்களுக்கு அந்த லேண்ட் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸ்டு சம்னா இப்போ குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க இல்லையா, அதுதான். இதை வந்து பேஷ்கஷ் அப்படின்னும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமேட்டு ஜமீன்தார்ஸும் பிரிட்டிஷும் ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுக்கிறாங்க இந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்டுக்காக. அந்த அக்ரிமெண்ட் மேடு பை பிரிட்டிஷர்ஸ், அதாவது பிரிட்டிஷர்ஸ் போடுறாங்களே இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லி போடுற அக்ரிமெண்ட்டுக்கு பேர் சனாத் மில்கியத் இஷ்டிமிரர் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஜமீன்தார் வந்து அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பதிலாக நாங்கள் ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டு தரோம் அப்படின்னு சொல்லி போடுறாங்க இல்லையா, அதாவது ஜமீன்தார் அந்த அக்ரிமெண்ட்டை போடுறாரு இல்லையா, அதுக்கு பேர் குப்லியத் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த சனாதியும் குப்லியத்தையும் தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதாங்க கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்டு. இப்போது போர்ட் ஆஃப் ரெவென்யூ வந்துட்டு ஒரு சில சேஞ்சஸ்லாம் கொண்டு வராங்க. இதனால் ஜமீன்தார்ஸ் வந்து ஒரு சில ரைட்ஸை வந்து லாஸ் பண்ணுறாங்க. அது என்னென்ன அப்படின்னா, முதல்ல ஜமீன்தார்ஸ் வந்துட்டு மிலிட்ரி மெயின்டைன் பண்ணுறதுக்கான ரைட்டை வந்து லூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஜமீன்தார்ஸ் இம்போஸ் பண்ண டேக்ஸ் இருக்கு இல்லையா,
அந்த மாதிரி அவங்க டேக்ஸ் இம்போஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி இனாம் வந்துட்டு கிராண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வேஸ்ட் லேண்ட்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து ரெவென்யூ ஃப்ரீயாக வந்துட்டு கொடுத்தாங்க. அதாவது எந்த ஒரு டேக்ஸுமே கட்ட தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேஸ்ட்லேண்ட்லாம் வந்து அவங்களுக்கு தந்தாங்க. நெக்ஸ்ட்டு இரிகேஷன் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறத நீங்கள் தான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆப்ளிகேஷனே வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு ஜமீன்தார்ஸ்க்கு நடக்குது. இதனால் ஒரு சில ரைட்ஸை வந்துட்டு அவங்க லூஸ் பண்ணுறாங்க. இப்போது அவங்களுக்கு என்னென்ன ரைட்ஸ்லாம் இருந்தது, என்னென்ன லைபிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல ரைட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி. அதாவது இப்போ ஒரு லேண்ட் இருக்குன்னா அந்த லேண்டை வந்து விற்கலாம், இல்லைனா வாடகைக்கு விடலாம், லீஸுக்கு விடலாம், பிளட்ஜ் பண்ணலாம், மார்க்கேஜ் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்களுக்கு தரதுக்கான ரைட் வந்து அவங்களுக்கு இருந்தது. நெக்ஸ்ட்டு ரைட் டு மினரல்ஸ். இப்போ அந்த லேண்டில் வந்து ஏதோ ஒரு மினரல் இருக்குன்னா அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ரைட் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரைட் டு வாட்டர். அங்கே வாட்டர் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரைட் டு வேஸ்ட்லேண்ட் வந்து அவங்களுக்கு ரெவென்யூ ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரைட்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு இருந்தது. நெக்ஸ்ட்டு என்ன லைபிலிட்டிஸ் இருந்தது அப்படின்னா பேஷ்கஷ். அதாவது அந்த ஃபிக்ஸ்டு அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த அமௌண்ட் வந்து கண்டிப்பாக தரணும் அப்படிங்கிறது இவருடைய லைபிலிட்டி, அதாவது ஒரு ஆப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வாட்டர் டேக்ஸ் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு இரிகேஷன் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது பே பண்ணணும். இரிகேஷன் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ளிகேஷனும் இவருக்கு இருந்தது. ஸோ என்னென்ன ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் இருந்ததுன்னு ஒரு தடவை சொல்லிடுறேன். ரைட்ஸ் வந்து ரைட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி, ரைட் டு மினரல்ஸ், ரைட் டு வாட்டர், ரைட் டு வேஸ்ட்லேண்ட். நெக்ஸ்ட்டு லைபிலிட்டிஸ்ன்னு பார்த்தோன்னா பேஷ்கஷ், பேமெண்ட் ஆஃப் வாட்டர் செஸ், மெயின்டைன் இரிகேஷன் ஃபெசிலிட்டி. இதில் ரைட் டு வாட்டரில் ஒரு கேஸ்லாம் இருக்குது. உல்லாம்ஸ் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு லேண்ட்மார்க் கேஸ்னே சொல்லலாம். இது வந்து பிரசாத் ராவ் வெர்சஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். இந்த கேஸில் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, அந்த ஜமீன்தாருக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு கிளாஷ் மாதிரி வந்திருக்கும். என்னென்னா, அந்த ரிவரில் இருக்க வாட்டரை வந்து யூஸ் பண்ணால் டேக்ஸ் பே பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் அரைஸ் ஆகிருக்கும். அப்போ கோர்ட்டில் வந்து என்ன சொல்லிடுவாங்கன்னா, இல்லை, ஜமீன்தாருக்கு வந்து அன்லிமிட்டெட் ரைட்ஸ் இருக்குது அந்த சேனல்லேருந்து வர வாட்டரை யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கெலாம் வந்து டேக்ஸ் பே பண்ண தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி இந்த கேஸில் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஓகேங்க. நெக்ஸ்ட்டு அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி சிஸ்டம். இந்த ஜமீன்தாரி சிஸ்டமை அபாலிஷ் பண்ணுறதுக்கான ரீசன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல எக்ஸசிவ் ரெண்ட் ஃப்ரம் ரயாட். அந்த கல்டிவேட்டர்ஸ்கிட்ட இருந்து இந்த லேண்ட்லார்ட் வந்து அதிகமான ரெண்ட்டு வந்து ரிசீவ் பண்ணனால தான் அதுவும் ஒரு ரீசனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ரயாட்டுக்கும் அந்த கவர்மெண்ட்டுக்கும், அதாவது அந்த பிரிட்டிஷர்ஸ் இருக்காங்களே, அவங்க தானே இப்போ கவர்மெண்ட் ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவங்களுக்குமே எந்த ஒரு கான்டாக்ட்டுமே இல்லை. ஸோ அதனாலேயும் வந்து இந்த ஜமீன்தாரி சிஸ்டம் அப்படிங்கிறத அபாலிஷ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு பெண்டிங் ஆஃப் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் கேசஸ். நிறையா கேசஸ் வந்து கோர்ட்டில் பெண்டிங்காக இருந்தனால இது ஒரு ரீசனாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்துட்டு அவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணல. அவங்களுக்கு அந்த ஆப்ளிகேஷன் வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால் அக்ரிகல்ச்சரும் பண்ண முடியல, அக்ரிகல்ச்சரும் பாதிச்சுது. ஸோ ரெண்ட் அதிகமாக போட்டிருக்காங்க, எந்த ஒரு கான்டாக்டுமே இல்லை கவர்மெண்ட்டோட, அவங்களால எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்க முடியல. அண்டு மல்டிப்ளிசிட்டி ஆஃப் கேசஸ், இரிகேஷன் ஃபெசிலிட்டியை மெயின்டைன் பண்ணல. இதெல்லாம் தான் இந்த ஜமீன்தாரி சிஸ்டம் அபாலிஷ் பண்ணுறதுக்கு ஒரு சில ரீசன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அக்கௌண்ட்ஸும் வந்துட்டு கரெக்டாக அவங்க மெயின்டைன் பண்ணல அப்படிங்கிற ஒரு ரீசனையும் சொல்கிறாங்க. ஓகேங்க. இந்த ஜமீன்தாரி சிஸ்டம்மை அபாலிஷ் பண்ணிட்டு தான் இன்னொரு ரயாத்வாரி சிஸ்டமாக இது வந்து மாறுனுச்சு. இதுக்கு வந்து ஒரு ஆக்ட் கூட கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, தமிழ்நாடு எஸ்டேட் அபாலிஷன் அண்ட் கன்வர்ஷன் இன்டு ரயத்வாரி ஆக்ட் 1948. ஸோ அந்த ஜமீன்தாரி சிஸ்டம் அபாலிஷ் பண்ணி அதை ரயத்வாரி சிஸ்டமாக மாற்றினாங்கங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்ட் கொண்டு வந்தனால இப்போ ஜமீன்தாரிகிட்ட தானே எல்லா லேண்டுமே இருந்தது. இப்போ வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்கக்கிட்டேருந்து இந்த லேண்டெல்லாம் வாங்கி வாங்கிக்கிட்டாங்க. அதாவது ஜமீன்தார்கிட்ட இந்த லேண்டெல்லாம் கவர்மெண்ட் வாங்கிக்கிட்டாங்க. ஸோ இவங்க வந்து பொசஸர் ஆஃப் த லேண்ட் ஆகிட்டாங்க. அதே மாதிரி இது ரிலேட்டடான டாக்குமெண்ட், பிளான்ஸ், ரெக்கார்ட்ஸ், மேப்ஸ் எல்லாமே அதோட பொசிஷன் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அதர் டாக்குமெண்ட்ஸ், மற்ற டாக்குமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் எல்லா லேண்டுமே வந்துட்டு ஜமீன்தார் வச்சுருந்ததெல்லாம் கவர்மெண்ட் வந்து அக்வயர் பண்ணிட்டாங்க. இப்படி தாங்க ஜமீன்தாரி சிஸ்டம் வந்து அபாலிஷ் பண்ணி நெக்ஸ்ட்டு ரயத்வாரி சிஸ்டமாக அப்படியே மாற்றினாங்க. நம்ம அதை பற்றியும் பார்க்கலாம். ஸோ ஜமீன்தாரி சிஸ்டம்னு பார்த்தா இதுதாங்க முக்கியமான விஷயம். நான் வந்து ஒரு ஓவர்வியூ மாதிரி சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த டாப்பிக்குள்ளே வர முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். வேணும்னா புக்ஸு, வேறு சோர்ஸஸ் எது வேணுனாலும் ரெஃபரும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிஸ்டம்ஸை பற்றிலாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.